அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே அன்பராம் இயேசுவின் அளவினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே ஜீவனுள்ளவரை இயேசு எந்த மீட்பர் கவலை எனக்கில்லையே உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டு என்னை நடத்தி சொல்லுவோம் ஜீவனுள்ளவரை இயேசு எந்த மீட்பர் கவலை எனக்கில்லையே உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டு என்னை நடத்தி செல்லுவார் காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா காலம் மாறினாலும் பூமி அழிந்தால் இயேசு என்றும் மாறிடா எந்த நேசரி எந்த நடைத்தலமானவர் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார் எந்த நேசரே இந்த நடைக்கலமானவர் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார் அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே கரங்களை தட்டி பரமனை ஸ்தோத்தரிப்பே அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவார் உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவர் உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவார் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள் இந்த வாழ்வு மலரும் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள் இந்த வாழ்வு மலரும் எந்த தேவனே எந்த பரிகாரியானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் எந்த தேவனே பரிகாரியானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே
அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். வான சேனைகள் சூழ எங்கால சத்தம் முழங்க மேக மீதி ஒரு நாள் அசத்த ஜோதியாக மகிமை ராஜனா மணவாளன் வந்திடுவார். வான சேனை சூழ எக்கால சத்தம் முழங்க மேக மீதில் ஒரு நாள் அசத்த ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு அறிக்கையிடுவோம். ஆயத்தப்படு ஆயத்தமாக என்று சொன்னீரே கூட்டத்தோடு அந்த நாள் சமீபமே இதயம் குறிக்குவே செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமாய். அந்த நாள் சமீபமே இதயம் பூரிக்குதே செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமாய். அந்த நாள் சமீபமே இதயம் பூரிக்குதே செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமாய். அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பேன். பாடியே போற்றிடுவே. அல்லேலூயா. பரமனை ஸ்தோத்தரிப்பேன். நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே. நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. காலக்கண்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது கர்த்தாவை சுமந்திக்கிறேன். களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே.
களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே நன்றியால் பாடிடுவேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாள்தோறும் பாடிடுவேன் Thank you Lord நன்றியால் பாடிடுவேன் நாள்தோறும் பாடிடுவேன் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருத்தமாயிறங்கி நீரே சுகவாழ்வு என்னில் துளிர்விட்டது புது வழி திறந்திட்டீரே எஸ் Lord நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாயிறங்கி நீரே சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது புது வழி திறந்திட்டீரே ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே சொல்லுவோம் நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே நன்மையால் நன்மையால் என் வாழ்வை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவேன் ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய் ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் பங்கிடுவே ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் பங்கிடுவே நன்றியால் பாடிடுவே அப்படி எழுப்பி நின்று நாள்தோறும் பாடிடுவேன் ஆமே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவேன் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் கரங்களை தட்டி நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் வல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் வல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் அற்புதரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் அற்புதரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்
ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. சொல்லுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த பாதையை துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரி அடக்குவானாக. எஸ் இவ்வாறு செய்தீரையா. புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்று கடங்கா நன்மைகள் வருமே கண்கள் ஏறெடுப்பே. நன்மைகள் வருமே கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. பலப்பக்கத்தில் நிழல் அவரே படுவாமல் காப்பவர் அவரே. பலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் எதுவும் சேதப்படுத்தக்கூடாது. பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் பாதை சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம்
நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. இந்நாளை தள்ளாட மாட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். நாளை தள்ளாட மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம். ஆலயத்தில் அறிக்கையிடுவோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும். ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும். ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் ஸ்திரமாக ஒரு டூ வீலர் ஓட்டும்போது கார் ஓட்டும்போதையா விமான பயணங்களிலே ரோட்வேஸ் டிராவல்ல எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பு கடந்து போகும் முன்பு இப்பொழுதும் பாஸ்டர் ஜாசுவா சரண்ராஜ் அவங்க கர்த்தருடைய செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் தாமே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடர்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அவர் இல்லாமல் நாம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, என் ஜனத்தை மூடுது.
விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம். ஆவியானவரே, இந்த இடமுடைய மகிமையினால நிரப்பப்படுவதாக. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை, இரண்டு கரங்களை உயர்த்தி, விலகாத நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நான் போகிறேன், வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன எசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர், நீங்க பேசுங்க. உணர்வின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே உணர்வை தருவீராக. வார்த்தை குறித்த உணர்வு ஞானம் எங்களிடத்தில் கடந்து வருவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. வியாதியா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்மோடு சொல்லுகிற ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை, நாம் பலன் அடைவோம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பலன் அடைவீர்கள். ஆமென். பலன் அடையவே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பலன் அடையவே. ஆமென். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களை அவர் உயர்த்துகிறவர், அவரை தேடுகிறவர்களை அவர் பலன் அடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்க நல்லவர். ஆமென். ரீசெண்டா ஒரு பாட்டு, இந்த அவர் அந்த நம்ம பாடின அந்த ஆல்ட்ரின்
பலன் அடைந்திடுவேன், உயர எழும்பிடுவேன். அல்லேலூயா. பலன் அடைந்திடுவேன், உயர எழும்பிடுவேனா, பறந்துடுவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப பறக்கிறதுங்கிறது ஒரு 2 அடியோ ஒரு 3 அடியோ இல்ல. எந்த ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு 60 அடி 100 அடி இருந்தாலும் அதற்கு மேல பறக்கக்கூடிய அந்த பலனை நமக்கு தருகிற ஆவியானவர். அல்லேலூயா. பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சொல்லுவோம். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன், உம்மாலே உயர பறந்திடுவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பலனடைய பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனை குறித்ததான அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதனால் வந்த ஆசீர்வாதம் அனைத்தும் நமக்கு தெரியும். இன்றைய காலகட்டங்களிலே ஆவியானவரை புறம் தள்ளுகிற அநேக ஜனக்கூட்டம் எழும்பிவிட்டது. ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுகிறதற்கு தயக்கம், ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறதிலே தயக்கம், ஆவியினால் நிரப்பப்படுவதற்கே இன்றைக்கு ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளாக அநேக ஜனங்கள் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாட்கள்ல ஆவியானவர் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. ஆதி சபையில் வருகிற வளர்ச்சிக்கு ஆவியானவர் இல்லாமல் எழுப்புதல் ஆதி சபையில் வரவில்லை. அல்லேலூயா. ஆவியானவர் அவர் ஒரு ஆவியானவர், அவ்வளவுதான். அது ஒரு வல்லமை, அது ஒரு பிரசன்னத்தை அப்படி உணர்றோம், அவ்வளவுதான். மற்றபடி அவர் யார் என்கிற அறிவு பலருக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிற, இன்னும் ஆவியானவரை குறித்து கேள்விப்படாத காரியங்களை நாம் கேட்டு பலனடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆவியானவரை குறித்தே அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அறிவை உணர்த்த தேவரீர் உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீரே. யாரு? தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவனைப் போலும் இயேசு கிறிஸ்துவை போலும் அவர் ஒரு மனிதர். அல்லேலூயா. அவங்க எப்படி தன்னை மனிதனாக நிரூபித்து பல கோணங்களிலே காணப்பட்டார்கள். இயேசு 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் அவர் காணப்பட்டார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபராய் இருந்து பல இடங்களிலே அவரை குறித்து மறைமுகமாகவும் நாம் காணப்படுகிறோம். வேதத்தில் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இது யாருடைய காலம் என்று சொல்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இது யாருடைய காலம்? தேவன் அக்காலத்தில் தம்முடைய செயல்கள் வல்லமைகளை பல தேவ மனிதர்கள் மூலமாய் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாடுகளில் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தால், அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசுகளை துரத்தினார். இப்படி பல ரீதியில் அவர் காணப்பட்டார். 40 நாள் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் சீஷர்களுக்கு தரிசனமானார், பல காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம். ஆவியானவரும் நாம் நம்முடைய மீட்படைவதற்கு அவர் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திரியேக தேவனில் ஒருவர். இன்னைக்கு அபிஷேகம் பெறுவதை ஏதோ ஒரு ஏளனமாக பார்க்கிறார்கள். நாம் அடுத்து தியானிக்க போகிறோம். ஆவியானவர் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் பல இடங்களிலே மறைமுகமாக செயல்பட்டு இருக்கிறார். தேவனுடைய கட்டளையின் பெயரில் அநேகருடைய வாழ்க்கையில பலனடைவதற்கு, அநேகர் சுகமடைவதற்கு, கட்டுகள் அவிழ்ப்பதற்கு, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பல இடங்களிலே கிரியை செய்திருக்கிறார். பிதா நமக்காக செயல்பட்டார், இயேசு நம்மோடு இருந்து செயல்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லும். உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தனிப்பட்ட ப்ரேயரில் நம்ம போய் நிறைய காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஆவியானவரே உங்க பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், உங்களுடைய வல்லம் என்னை நிரப்பட்டும்னு கேட்கிறது மிகவும் சொற்பமாகவே இருக்கிறது. ஏன் அவர் நமக்கு தேவை? இந்த உலகத்தில் இருக்கிற பல காரியங்களை வெற்றி கொள்வதற்கும், ஜெயம் எடுப்பதற்கும்,
ஆண்டோட வருகைக்கு தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்வதற்கும் ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. சபையுடைய ஓட்டத்தில் ஆவியானவர் இருக்கிறார், சபையுடைய வளர்ச்சியில் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் இயேசு போதும், பிதா போதும், ஆவியானவர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா, பைபிள்ல 2 இடங்கள்ல மன்னிக்கப்படாத 2 வசனம் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமா பேசினா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. இதை அவினாஷ் பிரதர் நல்ல திருத்தமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னொன்று எதை ஆண்டவர் மன்னிக்க முடியாதுன்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் நமக்கு மன்னிப்பு என்பது கிடையாது என்கிறதை தேவனே சொல்லியிருக்கிறார், இயேசுவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர்களை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடல, நான் போறேன், தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பல இடங்கள்ல ஆவியானவர் செயல்பட்டார் என்று நான் சொன்னேன். ஒரு அடையாள சின்னமாக ஆவியானவர் காணப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் முதலாவது ஆவியானவர் எப்படியெல்லாம் ஒரு சின்னமாக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கும்பொழுது, ஒன்று, மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் புறாவை போல ஆவியானவர் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் ஆவியினாலும் நிரம்பி அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார், நன்மை செய்தார். அப்ப ஒரு சின்னமாக பல இடங்கள்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல பல இடங்கள்ல ஒரு சின்னமாக செயல்படுகிறார் ஆவியானவர். அப்போ புறாவை போல அவர் காணப்படுகிறார். லூக்கா 3:22, யோவான் 3:34 ஆகிய வசனங்களிலே புறாவை போன்று ஆவியானவர் காணப்பட்டார் என்கிற காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் டைரி இருந்ததுன்னா அதை குறிப்பேட்டில் வச்சு நீங்கள் தனியாக கூட வீட்டில் போய் நிதானமாக படிக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் டைரி கூடவே எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் ஆர் ஸ்டான்லி நல்லா சூப்பராக போதிப்பார், ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பயங்கரமாக பேசுவார். நாட்கள் அவங்க காலங்களில் வல்லமையாக பயன்பட்டவர். அப்படி தூக்கத்தில் எப்பயுமே ஒரு டைரி, ஒரு பேனா வச்சுப்பாராம். ஒரு டைரியும் ஒரு பேனா எப்பவுமே தலைமாட்டில் இருக்குமா. ஆண்டவர் எப்பெல்லாம் சொல்கிறாரோ அப்பெல்லாம் அது என்ன பண்ணுவாரோ எழுதுவார். நம்ம ஸ்கூல் போகும்போது எழுதோமா இல்லை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோமா? எழுதுனதுனால தான் இருதயத்தில் எழுதப்பட்டு இன்னை வரலையும் அந்த கொடுத்த கல்வி நமக்கு உதவுது. அப்போ எழுதுகிற ஒரு பழக்கம் வெளிப்படுத்தல பார்க்குறோம். இவைகளை எழுது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறாருன்னா, பறவைகள் என்ன பண்ணிவிடும், அதை கொத்திட்டு போயிடும். நீங்கள் சிலருக்குலாம் படிக்கட்டை விட்டு போனவனே கொத்திட்டு போயிடும். சிலருக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஏன்? பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றிட்டு இருக்கிறான். அதனால எழுதுகிற பழக்கம் நல்லது. அது நம்ம இருதயத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. எழுதும்போது நமக்கு எந்த ஒரு சோர்வும் வராது, கொஞ்சம் ஆக்டிவாக கவனிப்போம். சில யுக்திகளாக அன்றைக்கி ஆசிரியர்கள் பயன்படுத்தினார்களே, ஒரு மாணவனை தாழ்த்தல்ல, அவனுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லது. உலகத்தில் இருக்கிற அனைத்துக்கும் நாம் முதலிடம் கொடுப்போம், இந்த சத்திய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்பதில்லை. இந்த வார்த்தைகளை எழுத எழுத இருதயத்தில் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அவங்களாம் இன்றைக்கி எழுதாமல் அப்படியே கேட்டுட்டு போயிட்டாங்கன்னா இன்றைக்கி 66 புக்கே கிடையாது. அல்லேலூயா. அவர்கள் எழுதினார்கள், பின்வரும் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாமும் எழுதுவோம், நம்மளுக்கும் பின்வர சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 2வது, அபிஷேக தைலமாக ஆவியானவர் காணப்படுகிறார் வேதத்தில். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் தைல கொப்பியை எடுத்து, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 6:13. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணின உடனே யார் வந்தாருன்னு இருக்கு? ஆவியானவர் வந்தாருன்னு இருக்கு. அதனாலதான் எடுத்து வாசிக்கிறாரு தாவீது, சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடுது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால் நான் போகிற இடங்களிலே விடுதலை. அல்லேலூயா. என் குடும்பங்களே விடுதலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலையை தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்னாலும் எனக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப தாவீதுக்குள்ள ஆவியானவர் இறங்கினதினாலே அவர் வாசிக்கும் பொழுதே பிசாசு ஓடுகிறது. அல்லேலூயா. பிசாசு ஓடுகிறது. அதனாலதான் 51ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும்.
என் குற்றங்களை மன்னியும், ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்ப ஆவியானவர் உள்ள இருந்தா அற்புதம், விடுதலை, பரிசுத்தம், நீதி, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒன்றை பிசாசு இன்னைக்கு மறைத்து அபிஷேகம் பெற வேணாம், ஆவியில நிரம்ப வேணாம், என்னது தேவ பிரசன்னம் இல்ல, நீ பைபிள் படி ஜெபம் பண்ணு, ஆராதனைக்கு போ, அப்படியே வா. நம்ம தேவன் அமைதியின் தேவன் அல்ல. அல்லேலூயா. அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, அவைகளை நம்புகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு பசி உண்டு, நம் ஆண்டவர் கண்ணீர் விட்டார்னு இருக்குது, நம் ஆண்டவர் பிரயாணம் பண்ணார்னு இருக்குது. நம்மளை போலவே 100% வாழ்ந்து காட்டின ஒரு இயேசு, அல்லேலூயா, அமைதியின் தேவன் அல்ல. வீடுகளிலே நம்ம அமைதி, அதாவது நம்ம எல்லாத்தையுமே மாற்றி செய்வோம். வீட்டில் நம்ம எப்படி இருப்போமா, புறா மாதிரி இருக்கணும். ஆனால் எப்படி இருப்போம், ஒரு ஊழியர் சொல்லுவார், நரி மாதிரி இருப்போம். நரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதை அப்படியே நம்ம மாற்றி செய்வோம். சபைக்கு வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டா நரி மாதிரி இருப்போம். சபைக்கு வந்துட்டு அப்படி இருப்போம், அப்படியே ஒரு நிசப்தன், அப்படியே குண்டூசி போட்டாலும் அப்படியே கேட்காது, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாற்றி சொல்லி பழகிட்டோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆவியானவர் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடுகளில் ஆவியானவரை குறித்து அபிஷேக தைலத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 1:7 கூட நிறைய ஆவி, அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா, பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிசாசு ஓடுது, எடுத்து பாட ஆரம்பிச்சா இதற்காகவே என்ன பண்றாங்க, தாவீதை அழைக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 11 மணி ஆயிட்டாலே நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். ஏன் வீட்டில் தனியாக இருக்கும்போது கரண்ட் போயிட்டாலே நம்ம என்ன ஆகிடுவோம், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுவோம். அன்றைக்கெல்லாம் வீடு கட்டினா டாய்லெட்டு கொஞ்சம் தூரம் கட்டுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, ஆர்டர் பண்ணுவோம், எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு குட்டி ரூமில் என்ன பண்ணிடுது, முடிந்துருது. அன்றைக்கெல்லாம் 11 மணிக்கு வெளில போகணுன்னா யாரையாவது என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நான் இந்த ஒரு நபரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தானே வசனம் சொல்லுது. பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். 11 மணி ஆகிட்டா யார் ஓடுறா, 11 மணி ஆகிட்டுனா நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்த்து நில்லுப்பா, அது ஓடும். இல்லை, ஒரு கரண்ட் போயிட்டு ஒரு இருட்டாக இருக்குது, நம்மளே அப்படி துவைச்சி போட்டு ஒரு துணி அப்படி ஆடுதுன்னா எதுவும் என்ன பண்ணுது, அங்கே நிற்கிது இல்லையா, கால் ஸ்லிப் ஆகும், உடனே பயம். இதை விட எக்ஸ்ட்ரீமாக ஒரு காரியம் என்னன்னா, அப்போ வரும் பாருங்க நம்மளுக்கு துதி. எப்போ சபையில் வராது, சத்தமாக துதிக்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னதுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். உடனே ஒரு பாட்டு பாடினா என்ன பண்ணதான், பேய் வராது. தேவனுடைய நாமத்தை பயங்கரமாக சத்தமாக சொல்றது, ஒரு சின்ன அசைவுண்டாலும் பயம். அல்லேலூயா. ஆனால் நாம் பெற்ற அந்த பரிசுத்த ஆவி எப்படி என்று 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த, ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம் பெற்ற ஆவியானவர் எந்தெந்த விதங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அப்ப அந்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல நாம் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் உலகை எளிதில் நம்ம வென்று விடலாம். அல்லேலூயா. நம்மை சுற்றி வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை எளிதில் நம்ம வென்று விட காரணம் ஆவியானவரை தனக்குள்ளே ஒவ்வொரு நாளும், ஆமென், அதை அசைவுபடும் பொழுது, தனக்குள்ளே அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நம்மை ஆண்டவர் பலனடைய செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக ஆவியானவரை குறித்து என்னென்ன வேதத்தில் காண்பிக்கிறார் என்றால், தண்ணீருக்கு அடையாளமாய் ஆவியானவர் காணப்படுகிறார். யாத்திராகமம் 17:6 ஆண்டவர் சொன்னார், ஓரேபி மலையில நான் நிற்பேன், அங்க வந்து கண்மலை பார்த்து என்ன பண்ண அடி, அங்க தண்ணீர் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஜீவ நீருற்று, ஜீவ நதி, இதெல்லாம் ஆவியானவரை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு கடைசி தருணத்துல ஒருவன் என்ன பண்றான், ஈட்டி எடுத்து குத்தினான். அங்க என்ன வந்ததுன்னு இருக்கு, ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ரத்தம் எதற்கு அடையாளம், மன்னிப்புக்கு அடையாளம். தண்ணீர் எதற்கு அடையாளம், ஆவியானவருக்கு அடையாளம். அல்லேலூயா. நான் போறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். உங்களை நான் அப்படியே விட்டுட்டு போலப்பா, நான் திரும்ப வரலையும் அவர் தான் உங்களை நடத்துவார். நான் சொன்னவைகளையும் சொல்லுவார், அநேக காரியங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் என்று ஆவியானவரை குறித்து இயேசுவே சொல்லி கொண்டு பரமேறி சென்றார். அல்லேலூயா. அப்ப தண்ணீராக ஆவியானவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனம் சொல்றேன், நீங்க எழுதி வைத்து வீட்டில் வாசிக்கலாம். ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்றார். எசேக்கியேல் 36:25, யோவான் 3:5, 4:14 ஆகிய வசனங்களிலே தண்ணீருக்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவியானவரை வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உங்கள் கண்கள் தெளிவாக பார்க்க கடவுது. அல்லேலூயா.
அடுத்தது காற்றுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறார் ஆவியானவரை குறித்து. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் துரிதமாக. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த காற்றை குறித்து நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இங்கேருந்து வருதுன்னு, எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுது நம்மளால பார்க்க முடியுதா? முடியாது. அதே போல இங்க வசனம் சொல்லுகிறது காற்றாக ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு கிரேக்க பதம் என்னன்னா நியூமா, அப்படின்னா சுவாசம். சுவாசம், காற்று, அதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அப்ப எப்படி வந்தார் ஆவியானவர்? காற்றாக. மேல் வீட்டறையில 120 பேர் அமர்ந்து ஜெபிக்கிறார்கள். அன்றைய தினத்துல ஆவியானவர் அவங்க மேல பலமா என்ன பண்ணாங்க? இறங்கினார். எருசலேமில் இருக்கிற எல்லாரும் வியப்பா பார்க்கறாங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை நம்ம மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இப்படி தேவனுடைய மகத்துவங்களை நம்ம மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்று அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்ப ஆவியானவர் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்போ ஆவியானவரை குறித்து வேதத்துல காற்றுக்கு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அதையடுத்து அச்சாரமாக ஆவியானவர் காணப்படுகிறார். எபேசியர் 1:14 பார்க்கும் பொழுது ஆவியானவரே நம்முடைய அச்சாரமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அச்சாரம் என்றால் என்ன? ஒரு வீடு வாங்குவதற்கோ ஒரு நிலம் வாங்குவதற்கோ முன்பணம் கொடுத்து அதை இது எனக்கு உறுதி செய்வது. அல்லேலூயா. அப்ப பரலோகத்திற்கு நீங்கள் நானும் தகுதி உடையவர்கள், நான் வருவேன், உங்களை எடுத்துக்கொள்வேன் என்கிறதற்கு அச்சாரமாக ஆவியானவரை இயேசு நமக்கு கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, நீ கன்ஃபார்ம் எப்படி சொல்ற? எக்ஸாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன இருக்குதுன்னா நம்ம என்ன காட்டுவோம்? ஹால் டிக்கெட்டை காட்டுவோம். அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதத்தினுடைய பங்குல பரலோகத்துக்கு போகணுங்கிற நிச்சயத்துல நீங்களும் நானும் உறுதி செய்யப்பட்டோம்ங்கிறதுக்கு அடையாளமே பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெறுவதில் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாதான். எத்தனை பேர் அபிஷேகமே பெறாம இருக்கிறோம்? அபிஷேகம் பெறலைன்னா அங்கே போக முடியாதுன்னு வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, இதை பெறுறதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்போ ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் பரலோகத்திற்கு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. நிச்சயம் நான் வருவேன், இந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்களே, நான் வரும் வர இவங்க இருப்பாங்க, பயப்படாதீங்கன்னு. அதே போல ஆவியானவர் இயேசு தந்தொருள் விட்டு கடந்து சென்றார். அடுத்தது முத்திரையாக ஆவியானவர் காணப்படுகிறார். எபேசியர் 1:13, எபேசியர் 4:30 இதில் பார்க்கும் பொழுது அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நீங்களும் நானும் கன்ஃபார்ம் ஆண்டவர் வந்தா போவோம்ங்கிறதுக்கான அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஒரு முத்திரையாக. அல்லேலூயா. நீங்க அரசாங்கம் ஒரு முத்திரை பண்ணிட்டுனா அதை யாரும் உள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதே போல நீங்களும் நானும் தேவனுக்குள்ள ஆவிக்குள்ள முத்திரை போடப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளோ விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசிக்கும் பொழுது இன்னும் ஆழங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்த்த காரியங்களில் ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவர் தேவனைப் போலும் இயேசுவை போலும் ஒரு நபராக வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானுடைய காலமாக இருக்கிறதுனாலே ஆவியானவரை நாம் அண்டி கொண்டோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. அடுத்தது ஒரு 6 காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நாம் ஏன் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அப்படியே போய் மற்ற மார்க்கங்க போல நானும் இயேசு தெரியும், எனக்கு என் பாவத்தை தான் மன்னிச்சாருன்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிதல் என்பது நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. சாப்பாடு இருக்கு, பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு பசி தீருமா? அது என்ன பண்ணும்? உள்ள போகணும். கேள்விப்படுகிற ஒன்றிலே நாம் இன்வால்வ் ஆகும் பொழுதுதான் அதில் ஒரு வளர்ச்சியை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. எதுங்க அடையாளம்? மற்ற மார்க்கங்களுக்கு பொட்டு பூவு அந்த கலர்லாம் போட்டுட்டு அவங்க தெய்வங்களை அவங்க அடையாளம் காமிப்பாங்க. இஸ்லாமியர்கள் அவங்க ஒரு விதத்தில் அடையாளத்தை நாங்கள் இவங்களை சார்ந்தவர் என்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். உங்களுக்கும் எனக்கும் எது அடையாளம்? எது அடையாளம்? நம்முடைய பண்பு தான் அடையாளம். அல்லேலூயா. நம்முடைய குணநலங்கள் தான் அடையாளம். ஆமென். பைபிளை வச்சுட்டு ஒயிட் நோட்டு போட்டு சுற்றி வந்துடலாம், உங்களை யாருன்னே தெரிலன்றுவார் இயேசு. அப்படிதான் பைபிளில் இருக்குது. அவருடைய குணங்களை வெளிப்படுத்தாத பட்சத்தில் நானும் அவருக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் அது பொய்யன்.
அன்பை வெளிப்படுத்தாத பட்சத்தில் என்னை நீ நேசிக்கிறாய் என்று எப்படி சொல்லுகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் அன்பு இல்லை, மன்னிப்பு இல்லை, ஆண்டவர் செய்த குணாதிசயங்களை ஒன்று கூட என்கிட்ட இல்லை, ஆனாலும் பைபிளை தூக்குறேன், ஒயிட் நோயிட்டு போடுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா ப்ரேயர்லையும் அட்டன் பண்ணுறேன்னா அது சாட்சி அல்ல. வேதத்தில் அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 2 அடையாளமாக இருந்தது மணி ஓசை போன்று. ஒன்று சாட்சியின் ஜீவியம், 2வது அற்புத அடையாளம். அல்லேலூயா. அப்போ சாட்சியின் ஜீவியம் கிறிஸ்து என்னிலிருந்து புறப்படுகிறதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கிறது. வீடுகளிலே நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறோமா? திருமணமான புதுசில் கணவன் மனைவியை பார்த்தோ இல்லை மனைவி கணவனை பார்த்து சொன்ன சாட்சி 30 வருடமோ 25 வருடமோ கழித்து அதே வார்த்தையை இன்று நம்ம பார்த்து சொல்ல முடிகிறதா? பிள்ளைகள் 10th வரலையும் படிக்கும்போது பெற்றோர்கள் நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். இப்போ காலேஜ் மேற்படிப்பு ஆயிட்டு அப்போ சொன்ன சாட்சி, நீ நல்ல பிள்ளைப்பான்னு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன பார்த்து பயன்படுத்துகிறார்களா அப்படி என்கிறத நாம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பெற்ற அந்த சாட்சியை நல்ல பிள்ளைன்னு சொன்னவங்க இன்னைக்கு அழுகிறாங்களே, காரணம் சாட்சியை இழந்து விட்டோம். இந்த சாட்சி எனக்குள்ளே நிலை நிற்பதற்கு ஒருவருடைய உதவி எனக்கு தேவை. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, 12 சீஷர்கள் ஆவியை பெறுவதற்கு முன்பாக மறுதலிக்கிறவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள், 3 முறை இயேசுவை மறுதலிச்ச ஒரு பேதுரு, காட்டி கொடுத்த ஒரு யூதாஸ், இப்படி 12 சீஷர்கள், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அவங்களுக்குள்ள போட்டி. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கின உடனே பேதுரு பிரசங்கிக்கிறார், ஒருவனும் வாய் திறக்கல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் வரல, நீங்க ஒரு சீஷனும் குற்றம் செய்தார் என்று நாம் பார்க்கவில்லை. காரணம், ஆவியானவர் எனக்குள்ளே வந்தா என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது விடுதலை. அல்லேலூயா. என் மூலம் என் குடும்பங்களுக்கு விடுதலை, என் குடும்பத்தின் மூலம் சபைக்கு விடுதலை, சபையின் மூலம் தேசத்துக்கு விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு நாமங்கிற நிலையை விட்டுட்டு தேசம், சபை, குடும்பம் இப்படிதான் பார்க்குறோமோ ஒழிய நான் சரியான பின்பு தான், நான் குணமடைந்தால் தான் மற்றவர்களை சரி செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்கிறாரு. 1:8 தான் அந்த வசனம் இருக்குது. நீங்கள் பலன் அடைவீர்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்த பலன் வருகிற உபத்திரம், பாடு, மரணம் எல்லாத்திலிருந்தும் நம்மளை பலனடைய பண்ணும். ஆமென். அவ்வளோ பெரிய பணக்காரர் பவுல் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நான் என்ன என்றேன், நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். இது இன்னொரு டிரான்ஸ்லேட்டில் இருக்கு, மலஜலாதிக்கு ஒப்பிடுறாராம். அவர் 2 கப்பல் துறைமுகத்துக்கு ஓனர், அவங்க அப்பா பெரிய பணக்காரர், கமாலியலின் பாதத்தில் படித்தவர், 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கற்றுக்கொண்டவர். சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? நம்மளாம் சொல்கிறோம் வியாதி, பலவீனம், வறுமை, இதை பெருசாக பேசுகிறோமே. நம்மளாம் இன்னும் இந்த சீசன்ங்கிற நிலைக்கு வரல, அதனால தான் இதே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பவுல் எப்படி பேசுகிறார் இந்த வார்த்தை? நீங்களாம் நம்ம சொல்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளோடு இருக்காங்க போல, அப்படி இல்லை. அப்படின்னா 12 சீஷருமே நல்லா லக்ஸரியாக இருந்திருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது பணத்தை வைத்தோ பொருளை வைத்தோ அல்ல, ஆண்டவரோடு இருக்கிற உறவை வைத்தே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உறவில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சாட்சி இதுவரையிலும் நம்மளை பார்த்து யாராவது சொல்கிறாங்களா? அப்போ சாட்சியாய் அது என்ன சொல்கிறாரு, பூமி உலகம் முடிவு பரியந்தமோ எனக்கு, ஆமாம், யூதேயா சமாரியா எல்லாம் பூமி முழுவதும் எனக்கு சாட்சியாக நீங்கள் இருக்கணும். இதுதான் இயேசு சொல்லி கொண்டு போனார். அந்த சாட்சியை இன்றைக்கு நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது, ஆவியானவர் ஏன் எனக்கு தேவைன்னா, ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசுகிறாராம். ரோமர் 8:26 நீங்கள் ஜெபிக்கிறது என்னதென்று அறியாது இருக்கபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது என்னன்னு தெரிறதுனால நமக்காக இயேசு பரிந்து பேசுறார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்றாரு. நமக்கு என்ன தேவைன்னு சிலர்லாம் பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க ஜெபம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்? ஆவியானவர் கொடுக்கிறது. அல்லேலூயா. சில வார்த்தைலாம் அப்படியே நம்ம தாறுமாறா போகிறதுக்கு அல்ல, சில வார்த்தைகளை ஆண்டவரே கொடுப்பார், இதற்காக ஜெபி என்று உணர்த்துவார். ஆமென். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. பலர்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நிறைய ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியல, ஏன் அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி நம்ம ஜெபம் பண்ணுற அந்த ஒரு மைண்டு நமக்கு வரணும்னா, நம்ம பார்க்குற ஒன்று, நல்லா கவனிங்க, நான் எதை பார்க்கிறேன், எதை பேசுகிறேன், எதை யோசிக்கிறேன், இது 3மே உலக பிரகாரமாக இருந்தால் நீ தேவ பாதத்தில் அமர முடியாது. இது 3மே ஏன் சம்பந்தமான காரியமாக இருந்ததுன்னா, நம்மளாம் செல் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒருத்தர் மெசேஜ் பேசுனா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம், யாராவது இதாக பண்ணால் வேடிக்கையாக சிரிக்கிறோம். அப்போ நான் பார்க்குற ஒன்று தேவனுக்குரியதாக இருக்கிறதா? ஏன்னா ஏவாள் பேசி விழுந்தாள், தாவீது பார்த்ததால் விழுந்தான், யோசித்ததால் நோவா காலத்துக்கு முன்னே இருந்த எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சு போட்டார். அப்படி நினைவுகள் நித்தமும் பொல்லாதா இருக்குதுன்னு நினைவின் தோற்றம்.
அப்படி நல்லா கவனிங்க. நம்ம பார்வை செல்லில் தான் பார்க்குறோம். நல்லவைகளை பார்த்தா ஜபத்துக்கு கொண்டு போகும். நல்லவைகளை பேசினா ஜபத்துக்கு, சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது. பேசினாவே தப்பு, அமைதியாக இருந்துட்டா நல்லவன், பேசினாதான் பாவம் உள்ள வருது. அல்லேலூயா. எதுக்கு பேசணும்? அதை பெண்களை குறித்து வேதத்தில் சொல்லும்போது, குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பார்ப்போம். அப்போ ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், அதனால அவர் எனக்கு தேவை. மூன்றாவது, ஆவியானவர் என்னை தேற்றுகிறவர். இயேசு சொன்னால் தேற்றவாளனை அனுப்புகிறேன். யோவான் 14:16 பார்க்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளன். இந்த தேற்றவாளன் என்றால் என்னன்னா பாராக்லிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கோச்சர்னு அர்த்தம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஒரு மாரத்தான் ரேஸ் ஒன்று வைப்பாங்க. அது பல கிலோமீட்டர் ஓடணும். அதில் 3 விதமான ஆபத்து இருக்கும். தண்ணி, நெருப்பு, முள்ளு. இதை தாண்டி போனாதான் ஒலிவ இலையில அப்படியே ஒரு கிரீடமும் ஒரு பெருமையும் அந்த ஓட்டப்பந்தயனுக்கு கிடைக்கும். அப்போ இந்த தேற்றவாளன் யாருன்னா பாராக்லிட்டஸ், அப்படின்னா கோச்சர். அப்போ ஒருவன் இந்த ரேஸில் கலந்து ஓடுறான், அவனோடு கூடவே முன்பதாக ஜெபித்த ஒரு கோச்சரும் கூடவே ஓடுவார். அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். 3 விதமான கண்ணி இருக்குதும். முதல்ல என்ன இருக்குன்னா முள் இருக்கும். அந்த முள்ளில் அவன் விழுந்துருவான். விழுந்த உடனே அவனால் எழுந்திருக்க முடியாது. அப்போ ஆவியானவர் உதவி செய்கிறார். அவர் தான் கோச்சர், பாராக்லிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அவர் அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு, ஏன் நீ கலங்குற, இன்னும் ஓடுப்பா, குடும்ப பிரச்சனையா, கவலைப்படாத. உன் பிள்ளைகளால் உன் பிரச்சனையா, கவலைப்படாத. உன் எடுக்கிற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் போகுதா, கவலைப்படாதுன்னு அந்த முள்ளெல்லாம் எடுக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஓடுன்னு சொல்லி ட்ரைனர் அவனை திரும்ப ஓட சொல்கிறார். கொஞ்ச நாள் நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஓட 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 ஒரு தண்ணீர் வரும். தண்ணியில் அப்படியே போனால் தண்ணீரை என்ன பண்ணும், நம்மளை முழுகி அடியில் போயிடும். பாப்பார் கோச்சர், ஆகா காணுமே சொல்லி சண்டேலாம் என்ன பண்ணுறாரு ஆவியானவர், அப்படியே நம்ம உள்ளே வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிற நம்மளை தூக்கி எடுக்கிறார். என்ன பிரச்சனை, இப்படி நீ தண்ணீரில் மூழ்கி கொண்டு ஆண்டவர் வானா, பிரசன்னவானா, வேதவாசி போனான்னு இப்படி இருக்கிறியன்னு சொல்லி அவரை தேற்றுக்கிறார். அல்லேலூயா. அதான் தேற்றவாளன். தண்ணீர்லேருந்து நம்மளை எடுப்பார். அழுகைங்கிற கண்ணீர்லேருந்து எடுக்கிறார். பல முறையில் ஏதாவது ஒன்று நம்மளை அப்படியே அமிழ்க்க பண்ணுதா, ஆவியான உதவி செய்து அதை விட்டுடு, உனக்கு நான் உதவி செய்கிறவான்னு சொல்லி தூக்கி எடுத்து திரும்ப ஓட வைக்கிறார். கொஞ்ச நேரம் ஓடுனா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நெருப்பை பார்த்து பயம். உடனே அங்கேயும் சொல்கிறார், இதை பற்றி கலங்காத, நான் கூட இருக்கிறேன், ஜம்ப் பண்ணு. இப்படி தேற்றவாளன் நமக்கு உதவி செய்யணுமா? குடும்ப பிரச்சனையிலேருந்து இன்னும் நம்மளால் வெளியே வர முடியலையே. வேலை ஸ்தலங்களில் வருகிற பிரச்சனையிலேருந்து விடுதலையாக முடியலையே. ஊழிய பாதைகளாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏன் வெளிவர முடியல? அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் மாற்றங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு ஆஃபீஸில் வருகிற பெரிய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டீயெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, பியூனா, அட்டெண்டர். அவங்க அவர் கிறிஸ்தவர். ஒருவர் வருகிறார். அவருக்கு வந்து என்னென்னா சிகரெட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அது நீங்கள் செஞ்சாலும் ஆபத்து, நான் என்ன பண்ண மாட்டேன், அதை தொடமாட்டேன். அப்படியா, உன்னை ஒரு வாரத்தில் தூக்குறேன் பாருனாராம். அங்கேருந்து வந்து முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண 2 நாளே அவர் என்ன பண்ணாங்க, அவரை என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா எனக்காக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், என்னை வருகிற ஆபத்திலிருந்து தேற்றுகிற ஒரு தேற்றவாளனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, ஆவியானவர் எதற்குன்னா என்னுடைய பழைய மனிதனை கொல்லுவதற்காக. என்னது, கொன்னுடுவாரா? அப்படி இல்லை. கெட்ட, அதாவது பெர்க்மன்ஸ் பாடுவார், தீய செயல்கள் எல்லாம் சுட்டெரிக்க வாருமையா, என்னில் இருக்கிற தீய செயல்களை சுட்டெரிக்க வாருமையான்னு ஃபாதர் பாடுவார். அப்போ எனக்குள்ளே இருக்கிற மறைந்து நான், அதாவது ஞானஸ்நானம் என்பது நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஆனாலும் இந்த பழைய ஜென்ம சுவாபம், கர்ம பாவம் எல்லாம் வந்து நின்று அப்படியே நம்ம பழைய மனிதனை திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டே இருப்போம். ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா பழைய மனுஷன் வந்துடுவான். ஏதாவது ஒரு போராட்டம்னா பழைய மனுஷன் வந்துடுறான். அப்போ ஆவியானவர் வந்தால் எனக்குள்ளே என்ன செய்கிறார், பழைய கெட்ட குணாதிசயங்களை என்னை விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா. அகற்றுகிறார். இன்னைக்கெல்லாம் உங்க முன்னாடி இப்போ ஆண்டவர் இப்படி என்னை வச்சிருக்கிறாருன்னா, மனிதனை பிறந்த எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கும், கோபம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது யாருடைய பிள்ளை இருந்தாலும் சரி, A to Z பிள்ளைங்கன்னாலே தவறுகிறவர்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? நீதிமொழிகளில் இருக்கு, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. குடுன்னா அப்படி மறைக்குது. யார் சொல்லி கொடுத்தா? ஒரு படத்தை கையில் வச்சிருக்கு, குடுன்னா அப்படி திரும்பும். யார் சொல்லி கொடுத்தா? நல்ல விஷயங்கள் நாம் சொல்லி கொடுக்குறோம். சில விஷயங்கள் வருது. அதாவது தாவீது சொல்வார், என் தாய் என்னை பாவத்தில் ஆதாம் வழியாக வந்த ஒவ்வொன்றையுமே நம்ம வெட்டி விடுறதுக்கு, அந்த பாவத்தை நம்ம தூக்கி எறிகிறதுக்கு ஆவியான ஒரு உதவி நமக்கு தேவை. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நம்ம சத்தியத்துக்குள்ள ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவாராம்.
சகல சத்தியத்துக்குள்ளும். யோவான் 16:7-8 பார்க்கும் பொழுது, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் கொடுக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். 7-8 ஆகிய வசனங்களை அதை குறித்து பார்க்கிறோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டிக்கிற ஆவியானவரை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியை நான் பெறும் பொழுது என்னிலே இத்தனை விதமான ஆசீர்வாதமான நன்மைகள் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி காணப்படணுமா? கரையற்றதாய் காணப்படணும். அல்லேலூயா. இந்த கரையற்றதாய் காணப்படுகிறதற்கு நமக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் ஒன்றையும் பெற முடியாது என்கிறத வசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் பெறுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது 50 லட்சம் இல்லது வேற ஏதாவது பரிகாரம் அப்படியா? ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல. முதலாவது கீழ்ப்படிதல். 2வது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். தாகம், ஆவியானவர் வேணும், நான் பெற்றுக்கொள்ளணும்னு தாகம் இருந்தா அவர் வருவார். அல்லேலூயா. 3வது கேட்கிறது. அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பொல்லாத தகப்பனாகிய இவர்களே உங்களுக்கு நல்ல ஈவை அறிந்திருக்கும் பொழுது இந்த பரமபிதா உங்களுக்கு ஏதாவது மறைப்பாராங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக அநேக ஆழங்கள் இருக்கிறது. ஆமே. நம்ம போதிக்கிறதுக்கு, நம்ம கீழ்ப்படிவதற்கு ஆவியானவர் தான் உதவி செய்யணும். பல இடங்களில் மீட்டிங்லாம் போயிட்டோம்னா நம்மளை மெசேஜ் கூப்பிட்டா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஆவியானவர் சொல்லுவார், இங்கே நீ யாரா இருக்கிற அப்படின்னா உடனே பாட்டு வந்துடும். இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்கிறவங்கள பாடுங்க, கைத்தட்டுங்க. பரிசுத்த ஆவியின் பெற்றவனுக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதல், பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. யாரும் நம்மளை குறித்து ஒன்றும் பேசிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நீங்களும் நானும் சாட்சியாக வாழணும். பல காரியங்களை வெட்ட வேண்டியதை விடணும், சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும்னா எல்லா விதங்களும் நம்ம ஆத்துமா ஈடேற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா. பைபிளில் சொல்லுது, இந்த சரீரத்தை தேகம்னு சொல்லுது. எப்படி? தேகம். அடுத்தது வீடு, கூடாரம். இது என்னது? தற்காலிகமாக. ஆத்துமா, ஆவி தற்காலிகமாக இந்த சரீரத்தில் இருக்குது. இந்த சரீரம் அடக்கம் பண்ண உடனே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. ஆத்துமா தான் அழிவில்லாதது. இன்னைக்கு சரீரத்திற்கு நாம் எவ்வளவு காணும், 100% முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த ஆத்மாவிற்கு ஆனால் ஆத்மா தான் அழிவில்லாதது. அழிந்து போகிற சரீரத்துக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம். பல விதத்தில். பலர்லாம் ஒரு இடத்துல வீட்டுக்கு போகிறாங்க, சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் நெட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க. இது என்னது? மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அப்போ தானே கேட்டேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா எவ்வளோ இப்படி தோய்ந்து போயிருக்கா, பலனாக இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர் வந்து அந்த ஆத்மா போமா, எங்கே போய் நிற்கும்? சரீரத்துக்கு இவ்வளோ காரியம் செய்கிறோமே, இவ்வளோ தூய்மைப்படுத்துகிறோம், இவ்வளோ காரியத்தை செய்கிறோம், இதை தூய்மையாக வச்சுக்கணும், அவ்வளோதான், அது போதுங்கிறார் ஆண்டவர். ஆனால் மற்றபடி எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த ஆத்மாவிற்கு ஆண்டவரை தேடினா அந்த ஆத்மா பலன் அடையுது. சர்ச்சுக்குள்ளே நடக்கிற எல்லா ப்ரேயர்லையும் அட்டன் பண்ணால் ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த ஆத்தும பலன் அடையும். அல்லேலூயா. பல ரீதியில் ஜபத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் வேத வாசிப்பினாலும் இது பலன் அடைகிறது. கேட்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பலன் அடைகிறது. ஆனால் உள்ளார்ந்த மனுஷனுக்கு நான் அதான் சொன்னார், அதாவது புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஜலத்தினாலும் ஆவினாலும் பெற்ற அந்த காரியங்களில் நம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சிலர்லாம் சொல்கிறாங்க, நான்லாம் அபிஷேகம் பெற்றுட்டேன். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம், இது வரலையும் அது வயிற்றுல இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு தெரியும், அது நம்ம விட்டு போகும்போது தெரியாது. அல்லேலூயா. சவுலுக்கு இருந்த என்ன சொன்னாராம், வேற ஆவி என்ன பண்ணாராம், உள்ள வந்தது. ஆவியானவர் உள்ள இல்லைன்னா வேற ஆவி உள்ள வந்துடும். நம்மளால ஒருத்தவங்களை மன்னிக்கவும் முடியாது. நீ சண்டை போட்டு பாருங்க, தப்பி தவறி ஒரு வந்துட்டா கூட ஆவியானவர் அந்த நிமிடமே நீ போய் சரண்டர் ஆகு, இருதயத்தில் அவ்வளோ சமாதானத்தை கொடுப்பார். இந்த ஆவியானவர் இல்லைன்னா என்ன செய்வேன்? 1 வருஷம் ஆனாலும் உன் முகத்தில் முழிக்க மாட்டான். இப்படிலாம் நம்ம பல இடத்துல மாம்சிகமாக பல பேசுகிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அவர் எனக்குள்ள அந்த கோச்சர் இருந்தாருன்னா ஒவ்வொரு நாளும் முள்ளை கண்டு பயப்படாத, தண்ணீரை கண்டு பயப்படாத, நெருப்பு கண்டு பயப்படாத, நீ போ சொல்லி என்னை தேற்றுவார். ஆனால் இந்த ஆவியை பெறுவதற்கு இன்னைக்கு பல இடங்களில் அன்னைக்கெல்லாம் அபிஷேகம் பெற்றதான் ஆராதனையும் முடித்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு கைத்தட்ட கூட இப்படி கையை இப்படி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வடையை போட்டு என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். அந்த அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். ஆனால் இதனால தான் பாருங்கள், நீங்கள் சரி வர மாட்டேன்னு சொல்லி தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அனுப்பி அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour நல்லா சத்தமாக தட்டு. சில விஷயங்களை நம்ம செய்யாததுனால வேறு வழி என்ன பண்ணுது,
வருகிறது. அல்லேலூயா. நீ ஆவியானவர் குறித்த காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த ஆவியானவர் பெறுகிறதற்கு மனம் உள்ளவர்கள் முதலாவது கீழ்ப்படியணும், ரெண்டாவது தாகமா இருக்கணும், மூணாவது அவர்கிட்ட கேட்கணும். கேட்டாதான் பெற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இயேசு தெய்வம்னு நம்புறேன், நான் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறேன், அதல்ல. பைபிள் இந்த 66 புஸ்தகம் அப்படி சொல்லலை. பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு வரோம், ஏதோ பண்றோமே, ஆவியானவர் உள்ள இருந்தா அப்படி நம்ம செய்யவே மாட்டோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. அப்படியே எழுந்து நின்றுக்கலாமா? அப்படி நின்று நம்ம ஜெபித்து முடிச்சிடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், ஊற்றிடுமே உம் வல்லமையை. இந்த ஆவி எனக்கு வேணுங்கிற மாத்திரம் கேட்டாலே போதும், மற்றபடி இல்லை. இந்த ஆவியானவர் இருந்தா என் வீட்டுல குடும்பங்கள்ல விடுதலைன்னு நம்புறவங்க மட்டும் கேட்டு அவர் இறங்கி வருவா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. வாஞ்சிக்கிறவங்க கேட்டா இந்த ஆவியானவர் இறங்கி வருவா. ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையை. ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆண்டவரே என் குடும்பத்துல விடுதலை, என் பிள்ளையின் வாழ்க்கையில விடுதலை, நான் ஒரு சாட்சியாய் வாழ வேண்டுமே. வல்லமையோடே வல்லமை வல்லமை காருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை காருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஆவியானவரே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. இந்த கோசை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. இந்த கோசை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. தாகத்தோடு கேட்போம். ஊற்றிடுமே உம் வல்லமை. ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்குவீராக. கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்குவீராக. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தாகமுள்ளவர்கள் மேலும் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் மூலம் ஓ வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீர். உம்முடைய அன்பிற்கு, உம்முடைய வல்லமைக்கு, உம்முடைய அக்கினிக்கு, ஆதிகால சபையின் அடையாளங்களுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை சாட்சியாக மாற்றும், எங்களை சாட்சியாக மாற்றும். இந்த சந்ததிக்கு உமது வல்லமையை அறிவிக்கிற, சொல்லுங்க, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையை அறிவிக்கிற மகனாக மகளாக என்னை மாற்றும். கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்படுவாராக. ஆவியினால் பிறந்த நான் பாவம் செய்வது இல்லை. ஆவியினால் பிறந்த நான் ஆவியானவரால் நடத்தப்படுவேன். ஹல்லேலூயா. சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுவேன், அதற்கு சாட்சியாக மாறுவேன். வார்த்தையை கொடுத்த மகனை நீர் ஆசீர்வதித்தருளும். இன்று மாலை கலைநகர்ல 6:30 to 7:30 மணி வரை நடைபெறுகிற ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். 27ஆம் தேதி ஹல்லேலூயா சகோதரன் ஜாசுவா ராஜ் அவர்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற வேளையிலே இந்த வருகிற சாட்டர்டே அப்பா எல்லாரும் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்தருளும். புதுபலன் அடையட்டும். சரங்களில் உள்ள பலவீனங்கள், ஆவியிலே உள்ள சோர்வுகள் மாறட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.